கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 119 9ஆம் வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிற நாள் தானே. கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இந்த வசனம் பார்க்கும்போது வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்னு கர்த்தருடைய வசனம் காத்து கொள்ளுங்க சொல்லுது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு ஒரு இளைஞனாக இருக்க வாலிபனாக இருக்கும்போது ஒரு பாவமான சூழ்நிலை வருது. ஒரு பாவம் செய்யக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது அவரோட யோசேப்பு அன்னைக்கு பாவம் செய்யலாம், எல்லாமே அனுகூலமாக இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்லுவார், என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய எப்படி, அந்த இடத்துல கர்த்தர் இருக்கார், என்னை பார்க்குறார் அப்படிங்கிற ஒரு அந்த பிரமாணம் அந்த இருதயத்தில் இருந்தனால அந்த பாவத்துக்கு விலகினார். தேவன் அவர் ஆசீர்வதித்தார். அப்போ அந்த அந்த இருதயத்தில் கர்த்தருடைய வசனம் இருந்தால் தான் அந்த பாவத்துக்கு விலக முடியும். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு காலத்தில் சில பாவங்கள் நம்மளாவே அதை நியாயப்படுத்திடுவோம். கர்த்தர் மன்னிப்பார், நேசிப்பார், மன்னிப்பார். நம்ம அந்த இது பாவம்னு உணர்வு இல்லாத ஆயிரும். வேதத்து வசனம் இருக்கும்போது தான் அந்த பாவம்ன்ற இது ஒரு உதாரணத்துக்கு எல்லா காரியத்திலுமே இந்த வேலையில். ஏன்னா ஒரு வாலிப ஸ்டேஜில் அநேக பாவங்கள் வரும். ஒரு ஒரு ஸ்டேஜில் எல்லா விதமான பாவம் செய்யறதுக்கான வாசல்கள் வரும். அதை தாண்டோன்னா தேவ பலன் இருந்தால் மட்டும் முடியும். அதுக்கு இந்த வேலையில் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்க அர்ப்பணிப்போம். வேத வசனத்தின்படி வாழ அர்ப்பணிப்போம். எல்லா பாவங்களும் விலக நம்ம பலத்தின முடியாது. இந்த வேதம் சொல்லுதுன்னா உமது வசனத்தைப்படி தன்னை காத்து கொடுத்தனால உங்களோட வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளணும். ஒரு கிரியை செய்யும்போது இது வசனத்தின்படி பாவம் வேண்டாம், இது வசனத்தின்படி பாவம் வேண்டாம், இது வசனத்தின்படி செய்யலாம், அப்படி தன்னை வசனத்தின்படி காத்து கொண்டால் மாத்திரமே இந்த பூமியில் பரிசுத்தம் வாழ முடியும். இந்த வேலையில் நம்ம அர்ப்பணிப்போம். வசனத்தின்படி வாழ அர்ப்பணிப்போம். இந்த பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை தேவன் தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனை கிருபை செய்வாராக. ஆமென்.